ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். மின்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாரில் தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரசார் பாரதியின் வேவ்ஸ் OTT தளத்தை இதுவரை 84 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தில்லியில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். ஆர்லியான்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் அன்மோல் கார்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மின்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் மின்துறைக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6969 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், பரபங்கி பஹ்ரைச் இடையே 101 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வழித்தடம் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். பீகாரில் தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், பீகார் மாநிலத்தில் மட்டும் 8000த்திற்கும் மேற்பட்ட தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். இவற்றை கணினிமயமாக்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட வேளாண் கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்களாக செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கும் மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் தமது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். அனைவருக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், அது குறித்த புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். உணவு தானிய உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். மானிய விலையில் உரங்கள் விவசாயிகளுக்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். அமைச்சரின் இந்த பதில் உரைக்கு பின்னர் வேளாண் துறையின் மானிய கோரிக்கை மக்களவையில் நிறைவேறியது. எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களில் தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், உத்தராகண்டை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள 750 கிராமங்களில் 684 கிராமங்களுக்கு தொலைத்தொடர்பு வசதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். எஞ்சிய கிராமங்களுக்கும் விரைவில் தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். பிரசார் பாரதியின் வேவ்ஸ் OTT தளத்தை இதுவரை 84 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், பிரசார் பாரதியின் ஷப்த் சேவை தமிழ் உள்ளிட்ட 15 மொழிகளில் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். நாடு முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சி தொடர்பான செய்திகளை இந்த சேவை வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசிதரூர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்காசிய விவகாரம் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வளைகுடா விவகாரங்களுக்கான கூடுதல் செயலர் திரு அசிம் மகாஜன், கடந்த 19 நாட்களில் இவர்கள் அழைத்து வரப்பட்டதாக கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து 70 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய நிலவரத்தை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு அசிம் மகாஜன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் நீட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன்
உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. மேற்கு வங்கம், அசாம், கேரளம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்காக 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 70 வாக்காளர்களுக்கு ஒரு அலுவலர் என்ற நிலையில் இவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு சேவை வழங்குவதற்கென 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 832 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 557 பொது பார்வையாளர்களும் 188 காவல்துறை பார்வையாளர்களும் 366 செலவின பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பார்வையாளர்கள் அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் பணியை தொடங்கியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து மத நிகழ்ச்சிகளும் அமைதியாக நடைபெற்று வருவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஹுமாயூன் கபீர் தலைமையிலான கட்சி 182 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. முதல் கட்டமாக 15 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலையும் அக்கட்சி வெளியிட்டுள்ளது. தில்லியில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். பாலம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 5 மாடி கட்டிடத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். நவி மும்பை அருகே மும்பை புனே விரைவு சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து 5 வாகனங்கள் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆர்லியான்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 17-21, 21-10, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப் மற்றும் தான்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-16 என்ற செட் கணக்கில் பெருவின் ஜெர்சன் ஜெயிர் வர்காஸ் லாஸ்டானாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மனிஷா ராமதாஸ் மற்றும் நீரஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா முதலிடத்தில் நீடிக்கிறார். பந்துவீச்சு பிரிவில் வருண் சக்கரவர்த்தி தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். கென்யாவில் நடைபெற்ற சர்வதேச கார் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நவீன் முசா இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று மும்பையில் தொடங்கியது. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டிக்கான பயிற்சிக்காக இந்திய அணியின் 2வது குழுவினர் மங்கோலியா சென்றடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாரில் தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரசார் பாரதியின் வேவ்ஸ் OTT தளத்தை இதுவரை 84 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தில்லியில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். ஆர்லியான்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் அன்மோல் கார்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், R நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.